وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வியலை வழி தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள், நபி தோழியர்கள், கண்ணியமிகு இமாம்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் மீதும் என்றும் என் நிலையிலும் ஏற்படுவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக, அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய கருணையின் காரணத்தினால் இன்றைய தினம் அவனுக்கு முழுமையான முறையில் கட்டுப்பட்ட முஸ்லிமாக அவனை தொழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவனை ஏகத்துவப்படுத்துவதற்காக கட்டி எழுப்பப்பட்ட அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அழகிய சந்தர்ப்பத்திலே நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டும் உரித்தாக்கி அவனை பயந்து வாழுகின்ற சமூகமாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு மத்தியில் அறிவுரை கூறியவனாக எனது ஜும்மாவின் முதல் உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் புறத்திலிருந்து இந்த மனித சமுதாயத்திற்கு இறுதி இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறைவேதம் திருமறை குர்ஆன் இந்த உலகில் வாழுகின்ற ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் இறைவன் புறத்திலிருந்து இறுதியாக கொடுக்கப்பட்ட இறைவேதம். இறைவனை நம்பி இறை தூதரின் வாழ்வியலை பின்பற்றி
குர்ஆனினுடைய போதனைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான சமுதாயமாக, சமூகமாக இறைவன் நம்மை எல்லாம் உருவாக்கி தந்திருக்கின்றான். இறைவன் புறத்தில் இருந்து நமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அவனை வணங்கக்கூடிய, அவனை நம்பிக்கை கொள்ளக்கூடிய, அவன் இந்த மனித சமுதாயத்தை எந்த மார்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக நம்மை அவன் ஆக்கி தந்திருப்பது. இந்த உலகில் பெரும்பெரும் தலைவர்களுக்கெல்லாம் கிடைக்காத இறைவன் புறத்திலிருந்து கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ற இந்த அருள் கொடைக்கு சொந்தக்காரர்களாக, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக இறைவன் நம்மை எல்லாம் உருவாக்கி இருக்கின்றான். இதை பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயம், இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வியலை எதன் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டுமோ அதை நாம் தெளிவான முறையில் அறிந்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும். இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு மாற்றத்தை தான் தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தினார்கள். அப்படி ஏற்பட்ட அந்த மாற்றம் தான் இன்று அளவிலும் நம்மிடத்தில் வந்து இந்த மார்க்கம் சேர்வதற்கான காரணிகளாக அமைந்திருக்கின்றது. இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை அம்சமாக நாம் இந்த மார்க்கத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்லமலாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய தூதரை பின்பற்றி செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் எதை முதன்மையான கடமை, நம்பிக்கை என்று சொல்லியிருக்கின்றதோ அதை நாம் தெளிவான முறையில் புரிந்து கொண்டு விளங்கி அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சபையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இஸ்லாம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியினை சஹாபாக்கள் சூழ இருக்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கின்றார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி, புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டிருக்கின்றது. அதில் முதல் தூணாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். நாம் எதை திருக்கலிமா என்று மொழிகின்றோமோ, எந்த கலிமாவை மொழிந்தால் இஸ்லாம் என்னிடத்தில் வந்துவிட்டது, நான் இஸ்லாமியனாக மாறிவிட்டேன், என்னுடைய இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது என்று விளங்கி வைத்திருக்கின்றோமோ, அந்த கலிமாவை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தூணாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுட்டி காமிக்கின்றார்கள். அதற்கு பிறகு நோன்பு, ஜகாத், ஹஜ், இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மற்ற ஏனைய கடமைகளை, இறைவனால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமல்களை அந்த இடத்தில் குறிப்பிட்டு சொல்லி காமிக்கின்றார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய இந்த கலிமாவில் நாம் நம்முடைய நம்பிக்கையை தெளிவான முறையில், உறுதியான முறையில், எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அதில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய அமல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே 5 நேரம் தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வருடமும் நோக்கக்கூடிய நோன்புகளாக இருந்தாலும் சரி, ஜகாத்தாக இருந்தாலும் சரி, ஆயுளில் ஒரு முறை செய்யக்கூடிய ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி,
இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கருப்பொருளிலே, இந்த கலிமாவிலே, இந்த நம்பிக்கையிலே நாம் பலகீனம் அடைந்து விட்டோம். இந்த நம்பிக்கையில் நம்மிடத்தில் பலகீனம் இருக்கின்றது, நம்மிடத்தில் தெளிவான நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கேள்விக்குறியான அமல்களாக மாறிவிடும். நம்முடைய அமல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்விடத்திலே முழுமையான முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கலிமாவில் நாம் தெளிவான முறையில் நம்முடைய நம்பிக்கையை ஆழமான முறையில் பதிந்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். அதனால தான் நமக்கு என்ன செய்யறாங்கன்னா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம் ஒழியக்கூடிய இந்த கலிமாவினுடைய ஷர்த்துக்களாக, நிபந்தனைகளாக நமக்கு முன் சென்ற மார்க்க அறிஞர்களும் சரி, நம்முடைய சலஃபுகளும் சரி, ஒரு 7 அல்லது 9 வகையான நிபந்தனைகளை நமக்கு என்ன செய்றாங்க, போட்டு தராங்க. ஏன்னு சொன்னா, நாம பெற்றிருக்கக்கூடிய இந்த பாக்கியம் என்பது முழுமையான பலனை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்விடத்திலே இலகுவான முறையில் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சில அடிப்படையான தகவல்களை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இந்த தகவல்கள் எங்கிருந்து எடுக்கப்படுகிறது என்று எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரின் போதனையில் இருந்துதான் இந்த 7 விதமான நிபந்தனைகளும் எடுக்கப்படுகின்றது. பொதுவாகவே ஒரு அமல், ஒரு நற்காரியம் அல்லாஹ்விடத்தில் பலனை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில நிபந்தனைகள் சில இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றது. தொழுகையாக இருந்தது என்று சொன்னால் அதற்கு உளு என்பது முக்கியம், அதற்கு நியத் என்பது முக்கியம், அதற்கு அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னா என்பது முக்கியம். இப்படி பல்வேறுபட்ட நிபந்தனைகள் அதற்கு இருக்கின்றது. நோம்பு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கடமையான நோம்பு என்று வந்துவிட்டால் அது ரமலான் மாதத்தில் மட்டும்தான் வைக்க முடியும், மற்ற ஏனைய மாதங்கள் செய்ய முடியாது. அது யாருக்கு விடுபட்டிருக்கின்றதோ அவர்களை தவிர மற்ற யாரும் என்ன செய்ய முடியாது, நோம்பை நோக்க முடியாது. ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் மட்டும்தான் நம்மால் என்ன செய்ய முடியும், ஹஜ்ஜை செய்ய முடியும். இதெல்லாம் எல்லா விதமான அமல்களுக்குமான நிபந்தனைகள். நாம சொல்லக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவிற்கும் நமக்கு என்ன செய்றாங்க, சில நிபந்தனைகள் நமக்கு தெளிவான முறையில் சொல்லி இருந்திருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, நாம அடைந்திருக்கக்கூடிய இந்த ஈமான், இந்த நம்பிக்கை, இந்த இஸ்லாம் நம்மிடத்தில் தெளிவான முறையில் இருக்கணும். இது என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல இருந்து என்ன செய்யுது, இந்த ஈமான் பலகீனம் என்பது, இந்த ஈமான் பலகீனம் என்பது இருந்திருக்குது. அந்த ஈமான் பலகீனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தன்னுடைய போதனைகள் மூலமாக, தன்னுடைய செய்திகள் மூலமாக, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்ற இறை செய்திகள் மூலமாக அந்த மக்களை பக்குவப்படுத்தியிருக்கின்றார்கள், வலுவூட்டி இருக்கின்றார்கள். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன் 49வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனம் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். காலத்தில் அராபு, அந்த அராபு அந்த கிராமவாசிகள் சொல்லுகின்றார்கள், ஆமன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று அந்த மக்கள் சொல்லுகின்றார்கள். குல் நபியே நீங்க சொல்லுங்க, லம் துமினு நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, வலாக்கின் கூலு அஸ்லம்னா மாறாக நீங்க என்ன செய்யுங்க, நாங்கள் கட்டுப்பட்டோம், இஸ்லாமை ஏற்றுக்கொண்டோம். வலம்மா யதுகுலுல் ஈமான் ஃபி குலூபிக்கும் அவங்களுடைய உள்ளத்தில் இந்த ஈமான் தெளிவான முறையில், அந்த நம்பிக்கை தெளிவான முறையில் இருந்தது என்று சொன்னால் அவர்கள் இந்த வார்த்தைக்கு தகுதியானவர்களாக மாறுவார்கள். அது இல்லாத பட்சத்தில் நீங்க என்ன செய்யுங்க, அஸ்லம்னா நாங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டோம், கட்டுப்பட்டோம் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதுக்கு அடுத்து சொல்லி காமிக்கிறான், இன் துதிஉல்லாஹ வ ரசூலஹு நீங்க என்ன செஞ்சாகணும், நம்பிக்கை கொண்ட மக்களாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் வழிபட்டு என்ன செஞ்சாகணும், நடைபெறலாயின் இந்த மாதிரியான நம்பிக்கை என்பது உங்களிடத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி காமிக்கிறான். நம்பிக்கையவர்களே, இந்த இஸ்லாம், ஈமான், நம்பிக்கை, கலிமா என்று வரக்கூடிய எல்லா விதமான விஷயத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒருவர் மொழிகிறார், ஒருவர் அதை மொழிந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் அவரிடத்திலே அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு 7 விதமான நிபந்தனைகள் வகுக்கப்படுகின்றது.
அதுல ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்றாரே அந்த கலிமாவை பற்றியான முழுமையான அறிவு அவரிடம் இருக்க வேண்டும். லா இலாஹு இல்லல்லாஹ், வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடியவர், அவர் தெளிவான முறையில் இந்த கலிமாவின் உள்ளர்த்தங்களை, அதனுடைய யதார்த்தமான அர்த்தங்களை, அதனுடைய உண்மையான விளக்கங்களை சரியான முறையில் புரிந்து இருக்க வேண்டும். என்ன செய்யக்கூடாது? வணக்கம் என்பது அல்லாஹ்வுடைய உரிமை. வணக்கம் என்பது அல்லாஹ்வுடைய உரிமை. ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய ஒரு கடமை. அந்த வணக்கத்தை அல்லாஹ்விற்கு மட்டும்தான் செலுத்த வேண்டுமே தவிர அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எந்த ஒரு படைப்புக்கும் அவர் செலுத்தக்கூடாது. அது எவ்வளவு பெரிய படைப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கண்ணியமான படைப்பாக இருந்தாலும் சரி, அந்த வணக்கத்தை அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அவர் செலுத்த வேண்டும். அது வானவர்களாக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, நல்லடியார்களாக இருந்தாலும் சரி, அது கல்லாக இருந்தாலும் சரி, மண்ணாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய உரிமை என்பது அது அல்லாஹ்விற்கு மட்டும் கொடுக்கப்பட வேண்டிய உரிமை. இந்த விளக்கத்தை அவர்கள் சரியான முறையில் விளங்கி இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய சமூகத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார். நம்முடைய சமூகம், நம்ம வெளியே போக வேண்டாம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாங்களும் அல்லாஹ்வுடைய தூதரை தான் பின்பற்றுகின்றோம். எங்களுக்கும் இறைவன் இறக்கியிருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் தான் எங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டி என்று சொல்லக்கூடிய நம்முடைய சமூக மக்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பெரும்பான்மையான மக்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவை சரியான முறையில் விளங்கிக் கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், அதனுடைய உள்ளர்த்தங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தாத மக்களாகத்தான் இன்று பெரும்பான்மையான மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் அப்படி சொல்றேன்? அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய வணக்கங்கள் என்று வரும் பொழுது நாம் அறுத்து பலியிடுவதாக இருந்தாலும் சரி, நாம் காணிக்கை செலுத்துவதாக இருந்தாலும் சரி, நாம் நேர்ச்சை வைப்பதாக இருந்தாலும் சரி, நாம் இத்திகாஃப் இருப்பதாக இருந்தாலும் சரி, இன்ன பிற எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்விற்கு மட்டுமே செலுத்தப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்க, அந்த ஒரு காரியத்தை ஒரு நல்லடியாருக்காக, ஒரு மதத்திற்காக, ஒரு மன்னரைக்காக ஒரு முஸ்லிம் செய்தார் என்று சொன்னால், அவரிடத்திலே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கலிமாவின் விளக்கம் இல்லை. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், ஒவ்வொரு நேர தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் இறைவன் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு அழகிய உபதேசம் நம்மின் மூலமாக அல்லாஹ் சொல்ல வைக்கின்றான். இய்யாக நஅபுது, நாங்கள் உன்னை மட்டும்தான் வணங்குகின்றோம். வ இய்யாக நஸ்தஈன், நாங்கள் உன்னிடம் மட்டும்தான் உதவியும் தேடுகின்றோம். எனக்கு குழந்தை தேவையாக இருந்தாலும் சரி, எனக்கு ஆரோக்கியம் தேவையாக இருந்தாலும் சரி, எனக்கு வியாபாரத்தில் பரக்கத் தேவையாக இருந்தாலும் சரி, எனக்கு என்ன ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, இறைவா, என்னுடைய தேவைகளை முறையிடுவதற்கு தகுதியான இடம் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நான் உன்கிட்ட மட்டும்தான் செய்வேன், என்னுடைய தேவைகளை முறையிடுவேன் என்று இறைவன் திரும்ப நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை நமக்கு ஆழமாக ரப்புல் ஆலமீன் பதிய வைக்கின்றான். நம்முடைய சமூகமோ நாகூர் ஆண்டவர் என்று சொல்லி, முஹைதீன் ஆண்டவர் என்று சொல்லி, இப்படி பல்வேறுபட்ட ஆண்டவர்களை உருவாக்கி வைத்துக் கொண்டு அவர்கள் மூலமாக பல்வேறுபட்ட அனாச்சாரங்களை பெருக்கிக் கொண்டு, இன்னும் கொஞ்ச கால பார்க்கலாம், நம்முடைய ஊர்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தர்காக்கள்ல பெரும்பான்மையான நல்லடியார்களுடைய மன்னரை என்று எதெல்லாம் இருக்கின்றதோ அத்தனை விதமான மன்னரைகள்லையும் தொடர்ச்சியாக விழா கோலங்கள் கொண்டாடப்படக்கூடிய காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க போய் தன்னுடைய பரக்கத்தை தேடக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள், தங்களுடைய ஆரோக்கியத்தை தேடக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள், தங்களுடைய தேவைகள் எதெல்லாம் இருக்கின்றதோ எல்லா விதமான தேவைகளையும் அங்குதான் சென்று தேட வேண்டும், முறையிட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய சமூக மக்கள் மாறி இருக்கின்றார்கள். இதையெல்லாம் எடுத்துரைக்க வேண்டிய இடத்தில் அவனை உண்மையாக வணங்கக்கூடிய நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது.
அன்பிற்குரியவர்களே, அந்த தர்காக்களுடைய விழாக்களை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறுபட்ட அனாச்சாரங்கள், இஸ்லாம் எதையெல்லாம் தடை செய்திருக்கின்றதோ, இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் இறைவனுக்கு மாறானது, இறை மார்க்கத்துக்கு முரணானது என்று எதையெல்லாம் சுட்டி காமித்திருக்கின்றதோ அத்துணை விதமான காரியங்களையும் நம்முடைய சமூக மக்கள் மார்க்கம் என்ற அடிப்படையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவினுடைய முதல் சருத்தே அதை பற்றியான புரிதலும் அதை பற்றியான சரியான விளக்கமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கூட அல்லாஹ் சொல்லி காமிச்சான், ஃபஅலம், நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லாஹுவ, வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நபியே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லி காமிக்கிறான்னு சொன்னா, நாமெல்லாம் எப்படி அதை விளங்கி வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கலிமாவுடைய மகத்துவத்தை பல இடங்கள்ல பல நேரங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கலிமானுடைய அந்த மகத்துவத்தை பற்றி சொல்லி காமிக்கும் பொழுது, இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான படைப்புகளும், 7 வானங்கள் 7 பூமிகள், அதில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான படைப்புகளும் ஒரு தராசுல ஒரு தட்டில் வைத்து இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்ற இந்த கலிமாவை இன்னொரு தட்டில் வைத்தோம் என்று சொன்னால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமா கணம் மிக்கதாக இருக்கும், கணம் மிக்கதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னா அதனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு முன் சென்ற முன்னோர்கள் சொல்லி இருந்திருக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிச்சாங்க, மன் மாத்த, யாருடைய மரண நேரத்தில் கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கின்றதோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் போவார் என்று நினைச்சாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருந்திருக்கிறாங்க. இதை விளங்கி கொண்டு அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க, இப்போ சொர்க்கத்தினுடைய சாவியாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கின்றது. அப்ப அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒருவர் மொழிந்தார் என்று சொன்னால், ஒருவர் சொன்னார் என்றால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்குமே, சொர்க்கம் வாஜிபாகின்றது என்ற ஒரு கேள்வி செய்யப்படுது, கேட்கப்படுகின்றது. அப்படி கேள்வி கேட்கப்படக்கூடிய அந்த சபையில அந்த இடத்தில் சொல்லப்படுகின்றது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமா ஒரு மிஃப்தாக, ஒரு சாவியாக இருந்தாலும் கூட ஒரு பூட்டினை நீங்கள் திறக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சாவிக்கு சில பற்கள் இருக்க வேண்டும், அந்த சாவிக்கு சில பற்கள் இருக்க வேண்டும். எல்லா சாவியும் என்ன செய்ய முடியாது, எல்லா பூட்டிலும் போட்டு திறந்துட முடியாது. எது படைக்கப்பட்டிருக்கின்றதோ உருவாக்கப்பட்டிருக்கின்றதோ அதில் சிறு மாற்றங்கள் இருந்தாலும் கூட உங்களால் அந்த பூட்டினை திறக்க முடியாது. அதே போன்றுதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கலிமாவை நீங்கள் மொழிந்து விட்டால் மட்டும் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைக்கிறாதீங்க, எண்ணி விடாதீர்கள். அதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்கின்றது, அதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்கின்றது என்று இந்த நிபந்தனைகள் நமக்கு நினைச்சாங்க பட்டியல் போட்டு காமிக்கிறாங்க. அதுல முதல் விஷயம் தான் அது இல்முன், அதை பற்றியான சரியான புரிதல் இருக்க வேண்டும். அடுத்து யகீன், அதை பற்றியான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை என்ன செஞ்சவனும் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அதில் உறுதியான நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும். அப்படி வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமான் என்பது நாம் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த கலிமானுடைய மகத்துவத்தை நாம் சரியான முறையில் புரியாமல் இருக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாடுதான். அதனாலதான் நம்முடைய சமூகம் நினைச்சாங்க, அல்லாட்ட நம்மளால் நேரடியா மன்றாட முடியாது, நாம பாவம் செய்யக்கூடிய அடையாளம் இருக்கிறோம், நாம பாவத்தில் மூழ்கி இருக்கிறதுனால நம்மை விட யார் நல்லடியார்களாக இருக்கிறார்களோ அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய தேவைகளை முறையிடுவோம். அது குழந்தையாக இருந்தாலும் சரி, அது ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, இன்னும் எந்த தேவையாக இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்வோம், அல்லாஹ்வினால் யார் நல்லடியார்கள் என்று, இந்த சமூகத்தினால் யார் நல்லடியார்கள் என்று அறியப்பட்டிருக்கின்றார்களோ அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் நமக்காண்டி பரிந்து பேசுவார்கள், அல்லாஹ்விடத்தில் நமக்காண்டி பரிந்து பேசுவார்கள். அப்படி பரிந்து பேசக்கூடிய அந்த நிலை ஏற்படும் பொழுது அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், அவங்களுடைய பரிந்துரையின் மூலமாக
அவங்களுடைய வசீலாவின் மூலமாக நமக்கு அதை தருவான் என்ற நம்பிக்கையில போயிட்டு இருக்கிறாங்க. இந்த தப்பு தான் நாம செய்யக்கூடாது. இந்த தப்பை தான் நாம செய்யக்கூடாது. ஏன் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், இதா சஅலக இபாதி அன்னி, நபியே என்னுடைய அடியான் என்னை பற்றி உன்னிடம் கேட்டான் என்று சொன்னால் அவனுக்கு நீ சொல்லு, நான் அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றேன். அவன் கேட்டான் என்று சொன்னால் அவனுக்கு பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். அவனுக்கு பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் செய்தவர்கள், பெரும் பெரும் அனாச்சாரங்கள் எல்லாம் செய்தவர்கள், இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் பெரும்பாவம் என்று சொல்லியிருக்கின்றதோ அத்தனை விதமான பாவங்களில் மூழ்கி இருந்தவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்கள் செய்த அந்த பாவத்திற்காக மன்றாடுகின்றார்கள், கவலை கொள்கிறார்கள். இறைவன் அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் பார்க்கிறோம். 99 கொலை ஒருவர் செய்து விட்டார். தனக்கு பாவ மன்னிப்பு உண்டா என்று நினைக்கிறாரு. மார்க்க அறிஞர்களாக பார்த்து ஒவ்வொரு நபராக போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஒருவர் சொல்கிறார், உனக்கு 99 பேரை கொண்டிருக்கிற, உனக்கு பாவ துணிவை கிடையாது, உனக்கு மன்னிப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவரை கொலை செஞ்சு 100 ஆக்கிடுறாரு. இன்னொரு இடத்துக்கு போறாரு. அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த இடத்துக்கு போங்க, அங்க அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அவங்களோடு சேர்ந்து நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய வாழ்வை நீங்க அமைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான். அல்லாஹ் கடைசியாக அல்லாஹ்விடம் சொல்லி காமிச்சாங்க. அந்த மனிதருடைய ரூஹ் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு வானவர்கள், 2 விதமான வானவர்கள், வேதனை கொடுக்கக்கூடியவர்களும் அருளை கொடுக்கக்கூடியவர்கள் நினைச்சாங்க, வந்து வழக்காடுகிறார்கள். இவரை நாங்கள் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வோம், இல்லை இவரை நாங்கள் நரகத்துக்கு அழைத்து செல்வோம் என்று வழக்காடுகிறார்கள். இறைவன் பக்கம் அவர் நாடி வந்ததனால அவருக்கு சொர்க்கம் கிடைக்கிறது என்று இஸ்லாம் சொல்லி காமிக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை யார் சரியான முறையில் விளங்கி கொண்டார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இறைவன் அவங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அதே சமயத்தில் அவருடைய நாட்டமும் அங்கு இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆன் அப்படிதான் சொல்லி காமிக்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று சொல்லி காமிக்கின்றான். அதனால அல்லாஹ் ஷிர்க்க மட்டும்தான் மன்னிக்க மாட்டான். நாம ஷிர்க் வைக்காம என்ன செய்வோம், எல்லா விதமான அனாச்சாரங்களையும் பண்ணுவோம், எல்லா விதமான தவறுகளையும் பண்ணுவோம். அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய மன்னிச்சிருவான். அல்லாஹ் கருணையாளன் தான், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் தான். அல்லாஹ்விடத்தில் தான் எல்லா விதமான ஆற்றலும் இருக்கின்றது. ஆனால் அவன் நாட வேண்டும். ஒரு கால் இறைவனுடைய நாட்டம் நமக்கு இல்லை என்று சொன்னால் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரே சொன்ன விஷயம் அதுதான். இறைவனுடைய நாட்டம் இல்லாமல், இறைவனுடைய விருப்பம் இல்லாமல் நாம் எவ்வளவுதான் அமல்கள் செய்திருந்தாலும் சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னா, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நாட்டத்தையும் அவனுடைய விருப்பத்தையும் பெற்றுத் தரக்கூடியதுதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த விதமான சந்தேகமும் கொள்ளக்கூடாது. இறைவன் தருவானா, தரமாட்டானா, நாம கேட்டா நமக்கு கிடைக்குமா, நம்ம கேட்டவன்னு சொன்னா இறைவன் நமக்கான எல்லா விதமான தேவையை நிவர்த்தி செய்து தருவானா, நான் பாவம் செய்யக்கூடியனா இருக்கிறானே, என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா என்ற சந்தேகத்தோடு நாம் இறைவனை அணுகினோம் என்று சொன்னால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவிலே நாம் பலகீனமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்னால் மன்னிப்பான், அல்லாஹ் தான் தருவான் என்று சொன்னால் தருவான், அல்லாஹ் தான் என்னுடைய எல்லா விதமான தேவைகளையும் கேட்கக்கூடியவன் என்று சொன்னால் அதை அவன் தான் கேட்டு நமக்கு தரக்கூடியவன். யாரு? அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. அவன்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. நம்மகிட்ட சொல்லலாம், என்கிட்ட ஆரோக்கியம் இல்லை, என்கிட்ட குழந்தை இல்லை, என்கிட்ட பொருளாதாரம் இல்லை, என்கிட்ட வியாபாரத்தில் லாபம் இல்லை, இப்படி நம்ம எதையாவது ஒன்று இல்லைன்னு சொல்லலாம். இறைவனிடத்தில் இல்லை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அப்படியேப்பட்டவன்ட்ட கேட்காம, அப்படியேப்பட்டவன்ட்ட மன்றாடாம, அவன்கிட்ட முறையிடாம, அவனால் படைக்கப்பட்ட படைப்பிடம் சென்று நாம் முறையிட்டோம் என்று சொன்னால் இந்த யக்கீன் என்பது, இந்த நம்பிக்கை என்பது, இந்த சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் முழுமையான முறையில் சார்ந்திருக்கக்கூடிய அந்த நிலை என்பது நம்மிடத்தில் பலகீனமாக மாறிவிடுகின்றது.
அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து நமக்கு சொல்லப்பட்ட பல்வேறுபட்ட நற்செய்திகள் இருக்கின்றது. அந்த செய்திகளை எல்லாம் நாம் நம்முடைய வாழ்வில் சரியான முறையில் புரிந்து அதை விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக மாறினோம் என்று சொன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். இறைவன் நம்மை எதற்காக படைத்திருக்கின்றானோ அந்த நோக்கத்தை முழுமைப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் மாறுவோம். அதோடு மட்டுமல்லாமல் அவனிடத்தில் எது சொர்க்கமாக படைக்கப்பட்டிருக்கின்றதோ, அவன் எதை சொர்க்கமாக நமக்கு வைத்திருக்கின்றானோ, தயார் செய்து வைத்திருக்கின்றானோ, அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இலகுபடுத்தி தருகின்றது. அன்புக்குரியவர்களே, இறைவனால் இறை தூதர் மூலமாக இறைவன் இந்த வேதத்தையும் இந்த மார்க்கத்தையும் நமக்கு கொடுத்திருக்கின்றான். இது கொடுக்கப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இறைவன் நம்மை நேசிக்கிறான். நம்முடைய நேசத்தை வெளிப்படுத்துவதற்காக, அவனுடைய நேசத்தை நமக்கு வெளிக்காட்டுவதற்காக இறைவன் நமக்கு இது மாதிரியான அருளை புரிந்திருக்கின்றான் இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக. இதை பின்பற்றக்கூடிய மக்கள் நம்மிடத்தில் இதில் பலகீனம் ஏற்பட்டது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்திலே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்திலே நமக்கு பலகீனம் ஏற்பட்டது என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய இஸ்லாம் என்பது, நம்முடைய ஈமான் என்பது நமக்கு பலனை தராத ஒரு நிலைக்கு நம்ம செஞ்சிரும். நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விடத்துல அவனை சந்திக்கக்கூடிய நேரத்துல கைசேதம் அடையக்கூடிய மக்களாக மாற்றிவிடும். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த கொள்கை என்பது, நாம் இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் என்பது, நாம் இருக்கக்கூடிய இந்த வழிமுறை என்பது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இறைவன் பொருந்தி கொண்டு இறைவன் இந்த வழியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சுபிட்சம் இருக்கின்றது, அல்லாஹ்விடத்தில் அருள் இருக்கின்றது என்று தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம ஒருபோதும் இந்த விஷயத்தில் அசட்டையாக இருந்து விடக்கூடாது. இறைவன் எதற்காக படைத்திருக்கின்றானோ அந்த நோக்கத்தை முழுமைப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வுடையத்திலே, அல்லாஹ் திருமறை குர்ஆனின் மூலமாக நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாக அன்றி வேறு ஒரு நிலையில் மரணித்து விடாதீர்கள். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவனாக மரணியுங்கள், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக மரணியுங்கள், அல்லாஹ்விற்கு நேர்ச்சை செய்தவனாக மரணியுங்கள், அல்லாஹ்விற்கு காணிக்கை செலுத்தவனாக மரணியுங்கள். அல்லாஹ்வுடைய உரிமையை அல்லாஹ்விற்கு மட்டுமே செலுத்தக்கூடிய ஒரு உண்மையான முஸ்லிமாக நீங்க மரணியுங்கள். அல்லாஹ்வுடைய படைப்பை சார்ந்து இருக்கக்கூடியவனாக, அல்லாஹ்வுடைய படைப்பை சார்ந்து இருக்கக்கூடியவனாக நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய மரணத்தை சந்தித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்னு சொன்னா, இந்த மார்க்கத்தில் மரணித்தால் தான் நமக்கு சொர்க்கம் இருக்கின்றது. இந்த மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறை நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டால் தான் நமக்கு சொர்க்கம் இருக்கின்றது. அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு இலகுவான விஷயம் அல்ல. நமக்கு இந்த உலகத்தில் என்ன செய்யும், பல சோதனைகள் வரும், பல சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை நாம் தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளைத்தான் நமக்கு திருமறை குர்ஆன் நமக்கு அழகான கற்றுக் கொடுக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றக்கூடியது. இந்த உலக வாழ்க்கை என்பது நம்ம ஏமாற்றக்கூடியது. நிரந்தரமானது அந்த மறுமை வாழ் மட்டும்தான். அந்த மறுமைக்காக வாழ்ந்து அந்த மறுமைக்காக வர்ணிக்கக்கூடிய நல்ல மக்களாக ரஹ்மான் நம்மவர்கள் அனைவரையும் ஆக்கியிருக்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம், ஹுவல்லதீ அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த திருமறை இந்த கலிமாவை மொழியக்கூடிய நாம் சில நிபந்தனைகளை நாம் உறுதியான முறையில் அதில் செஞ்சாகணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நம்முடைய முன் சென்ற மார்க்கறிஞர்கள் நமக்கு சொன்ன செய்திகள் தான். அதை பற்றியான அறிவு நம்மகிட்ட இருக்க வேண்டும், அதில் தெளிவான நம்பிக்கை நம்மகிட்ட இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இஹ்லாஸ், உள தூய்மை நம்ம என்ன செஞ்சாகணும், அந்த விஷயத்தில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். இறைவன் தான் நான் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நான் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, நான் அதை அல்லாஹ்விற்காகத்தான் செய்கின்றேன். என்னுடைய மனைவிக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த பழக்கமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளைகளை கவனிக்கக்கூடிய பழக்கமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய அந்த வழக்கமாக இருந்தாலும் சரி, இந்த உலக விஷயத்தில் எதெல்லாம் இருக்கின்றதோ, எதிலெல்லாம் நான் அல்லாஹ்விடத்தில் நன்மையை நாடி அதை செய்கின்றோமோ அத்தனை விதமான காரியங்களையும் நான் அல்லாஹ்விற்காகத்தான் செய்கிறேன், நான் அல்லாஹ்விற்காகத்தான் செய்கிறேன். நான் இந்த உலகில் வாழ்வதாக இருந்தாலும் சரி, இந்த உலகை விட்டு வெளியே செல்வதாக இருந்தாலும் சரி,
அது அல்லாஹ்விற்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த உள தூய்மை, அந்த இஹ்லாஸ் நம்ம செஞ்சானோ, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன அந்த கலிமாவை யார் மொழிந்திருக்கின்றார்களோ அவரிடத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கலிமாவை மொழியக்கூடியவர்கள் அதை உண்மைப்படுத்த வேண்டும், அதை பொய்ப்பிக்க கூடாது, அதை உண்மைப்படுத்த வேண்டும். எப்படி உண்மைப்படுத்துறது? நம்முடைய சமூக மக்கள் விளங்கி வைத்ததை போன்று ஒவ்வொரு தர்காக்களையும் ஒவ்வொரு கொடிமரங்களையும் கட்டி வைத்துக் கொண்டு அதன் மூலமாக பறக்கத் தேடக்கூடிய அந்த நிலை என்பது அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக தந்திருக்கக்கூடிய அந்த வாழ்வியலை, அந்த கொள்கை நெறிகளை புறக்கணிக்கக்கூடிய, பொய்ப்பிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், அதை கொண்டு போய் நிப்பாட்டுறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடியவங்க எக்காரணமாலும் சரி, எந்த சூழலாக இருந்தாலும் சரி, அதுல உறுதியா இருக்கணும், அதுல தெளிவா இருக்கணும், அதுல எந்த விதமான சந்தேகம் கொள்ளக்கூடாது. அதை பொய்ப்பிக்கக்கூடிய எந்த ஒரு நடைமுறை நம்ம வந்துடக்கூடாது. இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா பல்வேறுபட்ட அந்தஸ்துக்காகவும் புகழுக்காகவும் பேருக்காகவும் மரியாதைக்காகவும் பதவிக்காகவும் பல்வேறுபட்ட இடங்கள்ல நம்முடைய சமூக தலைவர்களும் சரி, நம்முடைய சமூகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய கொள்கையை பேசி இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வேலூர் இப்ராஹிம்லாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஏகத்துவத்திற்காகவே பிரிந்து சென்று ஒரு அமைப்பை உருவாக்கியவன். இன்னைக்கு அவனுடைய நிலையை எடுத்து பார்த்து தர்காக்கு முன்னால போய் கையேந்தி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்துட்டு இருக்கிறோம். என்னென்ன அனாச்சாரங்கள், அல்லாஹ் எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் வெறுப்பானோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஒழியக்கூடியவனாக மாறி இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உண்மைப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எது இஸ்லாமின் மூலமாக உண்மைப்படுத்தப்பட வேண்டுமோ அது உண்மைப்படுத்தப்பட வேண்டும். நாம் நடிப்பதை போன்று, அதாவது பொய்ப்பிப்பதை போன்று நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அமைந்தது என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய இஸ்லாம் என்பது எவ்விதத்தில் நமக்கு என்ன செய்யாது, பலனை தராது. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய பிரதமருக்கு கிடைக்கல, நம்முடைய முதல்வருக்கு கிடைக்கல, இந்த உலகத்தினுடைய பெரும்பெரும் தலைவர்களாக யாரெல்லாம் தன்னை மார்த்தட்டி கொள்ள வேண்டியிருக்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னை ஒரு உசர்ந்த இடத்தில் வைத்திருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இறைவன் என்ன தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான், உங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த சமூகம் அதை சரியான முறையில் விளங்கி கொள்ளாமல் ஒவ்வொரு தர்காக்கள்லையும் ஒவ்வொரு மன்னரைகளையும் சென்று விழாக்கோலங்களையும் கொடிகட்டு தூக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் உண்மையாகவே அல்லாஹ்வை வணங்குகிறார்களா, அல்லாஹ்வை இவர்கள் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு அச்ச உணர்வோடு, என்ற ஒரு பய உணர்வோடு மனுஷது அந்த காட்சியெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நாளைக்கு மறுமையில் இவங்க அல்லாட்ட போய் என்ன பதில சொல்ல போறாங்க. இத்தனைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால் மார்க்கத்தை படித்தவர்களுக்கு கூட, மார்க்கத்தை படித்திருக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள் கூட இது மாதிரியான காரியங்களை செய்தார் என்று சொன்னால் இவர்கள் உண்மையாகவே மார்க்கத்தை படித்திருக்கிறார்களா என்ற ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், அதே சமயத்தில் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொன்ன விஷயம்தான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, இறை தூதரே நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவரெல்லாம் செய்ய முடியாது, நேர்வழிப்படுத்த முடியாது, நேர்வழிப்படுத்த முடியாது. அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவங்களுக்கு தான் நேர்வழி கிடைக்கும், அவங்களுக்கு தான் நேர்வழி கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அபூ தாலிபுடைய மரண நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் இறக்கி காமிக்கிறான்னு சொன்னா நாம புரிந்து கொள்ள வேண்டும், நேர்வழி என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. அந்த நேர்வழியை ரப்புல் ஆலமீன் இப்போது நம்மிடம் கொடுத்திருக்கின்றான். அதை பாதுகாத்து அதனுடைய பலனை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்த நேர்வழியை பெற்றிருக்கின்றோமோ அதில் மரணிக்கக்கூடிய ஒரு நல்லடியானாக, ஒரு முஸ்லீமாக நாம் மாறுவதற்கான வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும். அதை தேடுவதற்காகத்தான் இறைவன் இறை தூதர் மூலமாக நமக்கு குர்ஆனையும் கொடுத்திருக்கின்றான், சுன்னாவையும் கொடுத்திருக்கின்றான். குர்ஆனும் சுன்னாவும் தான் நமக்கு நேர்வழியை கற்றுத்தரக்கூடியது. குர்ஆனும் சுன்னாவும் தான் நாளைக்கு மறுமையில் நமக்கு சிபாரிசை பெற்றுத்தரக்கூடியது. குர்ஆனும் சுன்னாவும் தான் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியது. அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் நம்முடைய உயிருக்கும் காலமெல்லாம் பற்றி பிடித்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீமாக வர்ணிக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு வாய்ப்பினை ரஹ்மான் நம்மவர்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி முடித்துக் கொள்கின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா
وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما يا مقلب القلوب ثبت قلبي على دينك يا مصرف القلوب صرف طاعتك